சட்டசபை தேர்தலின் போது தாவைக்கவின் சின்னமான விசிலுக்கு ஓட்டு போட வேண்டும் என்று பெற்றோருக்கு குழந்தைகள் அழுத்தம் தர வேண்டும் என்று விஜய் பேசினார். அவரின் பிரச்சாரத்தை தொடர்ந்து பல்வேறு வீடுகளில் குழந்தைகள் தங்களின் பெற்றோரிடம் தாவைக்கவுக்கு ஓட்டு போடுமாறு வலியுறுத்தும் வீடியோக்கள் வெளியாகின. இதுகுறித்து விசாரணை நடத்த வேண்டும் என சென்னை ஹைகோர்ட்டில் கடலூரைச் சேர்ந்த வழக்கறிஞர் வாசுகி பொதுநல மனு தாக்கல் செய்தார். அதேபோல் தேர்தலின் போது திமுக, அதிமுக பணப்பட்டுவாடா செய்தது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்றும் மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனு மே 21 ஹைகோர்ட்டில் விசாரணைக்கு வந்தது. வழக்கில் தேர்தல் கமிஷன் தாவேக, திமுக, அதிமுக ஆகிய கட்சிகள் பதிலளிக்க உத்தரவிட்டது. இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதிகள் GR சுவாமிநாதன், லட்சுமி நாராயணன் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தாவேக சார்பில் பதில் மனு தாக்கல் செய்ய கூடுதல் அவகாசம் கேட்கப்பட்டது. குழந்தைகளை வைத்து பிரச்சாரம் செய்ததாக செய்தியின் அடிப்படையில் மட்டுமே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தாவேக தரப்பு வாதிட்டது. குழந்தைகளை பிரச்சாரத்தில் பயன்படுத்தியதாக தங்களுக்கு எதிராக எந்த குற்றச்சாட்டும் இல்லை. பணப்பட்டுவாடா தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்ய கூடுதல் அவகாசம் வேண்டும் என திமுக, அதிமுக தரப்பு வாதிட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கில் தாவேக, திமுக, அதிமுக மற்றும் தேர்தல் கமிஷன் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை ஜூலை 1 ஒத்திவைத்தனர்.